தமிழ் பேசும் மனிதனில் உள்ளவங்க வணக்கம். என் பேர் அபிஷேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மொபைல் ஸ்பெக் சேனல். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் மட்டும் அழுத்திருங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை மற்றும் நாளைக்கு சரஸ்வதி முன்னிட்டு எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா Huawei Mate 20 Pro தாங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76,000 சொல்லியிருக்காங்க ப்ரைஸு. ஆனால் ரொம்ப ஹையாக இருக்குது. அது நம்மளுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரவே வராது. ஹை எண்ட் மொபைல் தான். இந்த ஹை எண்ட் மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் தாங்க கரெக்டாக போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப அதிகம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த Huawei Mate 20 Pro பார்த்தீங்கன்னா November 28, 2018 லான்ச் ஆக போகிறதா சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76,000 சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து தான் நாங்கள் இதோட ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் இந்தியன்ஸில் அப்படின்னு சொல்லி நாங்கள் போடுவோம். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா Mate 20 Pro தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9.0ன்னு சொல்லியிருக்காங்க. வித் கஸ்டம் UI EMUI தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹானரோட தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஸ்லாட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நானோ சிம் 2 நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். மற்றும் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், குவிக் சார்ஜிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 விஷயம் நான் கடைசியில் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதை பார்த்து. இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 189 கிராம் சொல்லியிருக்காங்க. கலர் அவைலபிள் பார்த்தீங்கன்னா பிளாக், எம்ரால்ட் க்ரீன் மற்றும் மிட் நைட் ப்ளூ, ட்விலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த ஃபோன், IP68ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் டஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.39 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. 16.23 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1440x3120 பிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9. ஸோ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நாச் டிஸ்பிளே இந்த எண்டில் கட்டச்சே ஆகும். இந்த மொபைலோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துக்கிட்டே இருக்கும். அட் த எண்டில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 538 PPIன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிக்சல் பர் இன்ச்சில். ஸோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Bezel-less டிசைன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தான் கவர் இருக்கும். சின்னதாக வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 87.66% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹை சிலிகான் கிரீன் 980 ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டா கோர் ப்ராசஸர். அது பார்த்தீங்கன்னா 2.6 GHz டியூயல் கோர் கார்டெக்ஸ் A76 மற்றும் 1.92 GHz டியூயல் கோர் கார்டெக்ஸ் A76. அதேமாதிரி ப்ளஸ் 1.8 GHz குவாட் கோர் கார்டெக்ஸ் A55 சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 64 பிட்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Mali G76 MP10 சொல்லியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம். இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப் டு 256GB வரைக்கும். இந்த கேமரா விஷயத்தை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4200 mAh சொல்லியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் வித் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது. குவிக் சார்ஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 70% ஏறிடுமா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார்ஜிங்கோட ரேட் எவ்வளோ இருக்கும்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் சிம் 4G சப்போர்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0ன்னு சொல்லியிருக்காங்க. வித் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. USB Type-C தான் ஆக்சுவலி. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவைலபிளாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதர் பேசிக் சென்சார் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலரோமீட்டர் சென்சார், பேரோமீட்டர், காம்பஸ் அண்ட் கைரோஸ்கோப். இப்போ நம்ம சொல்ல போகிறது 2 விஷயம். இந்த 2 விஷயம் தாங்க இந்த மொபைலோட ஹைலைட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இந்த கேமரா தாங்க. இந்த கேமராவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 40 மெகாபிக்சல் ப்ளஸ் 20 மெகாபிக்சல் டியூவல் ப்ரைமரி கேமரா. ஸோ 40 மெகாபிக்சல் ப்ளஸ் 20 மெகாபிக்சல் டியூவல் ப்ரைமரி கேமரா வித் ஃபேஸ் டிடெக்ஷன், லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வித் ஃபிசிக்கல் அப்ரச்சர் ஆஃப் 1.8. ஸோ ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் தான் எப்பயும் கொடுக்குற மாதிரி. இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 7360x4912 பிக்சல். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் காம்பன்சேஷன், ISO கண்ட்ரோல் மற்றும் கண்டினியூஸ் ஷூட்டிங், ஹை டைனாமிக் ரேஞ்ச் மோட் எல்லாமே கிடையாது. டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் டிடெக்ட், டச் டு ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் கேமரா 24 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வித் ஃபிசிக்கல் அப்ரச்சர் ஆஃப் f2.0ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட சார்ஜர் தாங்க. இது சார்ஜர் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 70% வித்தின் 30 மினிட்ஸில் ஏறிடுமா இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.